பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 15வது வகுப்பு 22வது ஸ்லோகம். யதுர்ச்சாலாப சந்துஷ்டஹ துந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே யதுர்ச்சாலாப சந்துஷ்டஹ துந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஞானி, நிவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சந்நியாசியாக இருக்கின்ற ஞானி, இவர்களை குறித்து பகவான் இங்கு மாறி மாறி பேசி வருகின்றார். இந்த இடத்துல நிவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கின்ற சந்நியாசியாகிய ஞானி அவனுடைய மனநிலையை சொன்னார் என்று பார்த்தோம். இதுல எதிர்ச்சா லாப சந்துஷ்டாக, எது கிடைச்சதோ அதில் அவன் திருப்தியா நிறைவா இருக்கான். எதிர்ச்சான்ற இடத்துல பிராரப்த வசாத், அது ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். பிராரப்தத்தினால் எது தனக்கு கிடைத்ததோ அதில் அவன் மகிழ்ச்சியுடன் நிறைவுடன் இருக்கின்றான். இந்த கருத்தையும் பார்த்தோம். எதெல்லாம் எனக்கு வருகின்றதோ அதெல்லாம் எனக்கு அதில் சந்தோஷம் தான். வாராதெல்லாம் ஒழிய வரிவனையெல்லாம் எய்த மனது சாட்சியதாக, எதெல்லாம் வரதோ வரட்டும், எதெல்லாம் போகிறதோ போகட்டும், நான் சாட்சியாக இருந்து கொண்டு அவைகளில் எதிலும் பந்தப்படாமல் இருக்கின்றேன். இந்த கருத்தை நம்ம விரிவாகவே பார்த்தோம். அடுத்து இன்னொரு மனநிலையை பார்த்தோம். துவந்த்வாதீதன், இருமைகளிலிருந்து கடந்தவன். இந்த உலகம் துவந்த்வாத்மகம் ஜெகத்து, இந்த உலகம் இருமைகளுடன் கூடியதுதான். ஆக இந்த இருமைகளை புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருப்பவன். அடுத்து இன்னொரு கருத்தும் பார்த்தோம். விமத்சரக, பொறாமை இல்லாதவன். இந்த கருத்தை நிறைய பார்க்க, பொறாமை இல்லாதவன், பகை உணர்வு இல்லாதவன். யார் இடத்துல அவனுக்கு பகையே இல்லை. தன்னை ஏக்கமான ஒன்றே ஆகிய ஆத்மாவாக புரிந்து கொண்ட பிறகு பகை உணர்ச்சி, யாருக்கிட்ட யார் பகைமை பாராட்டுவது? பகைமை பாராட்டு ஆளே இல்லை. ஞானத்தினால் அப்படி புரிஞ்சு இருக்கின்றான். அதனால தான் பார்த்தா எல்லா துறையிலும் போட்டி இருக்கும். போட்டி இல்லாத ஒரே துறை துறவு சொல்லி பார்த்தோம். நான் சன்னியாசார்னு சொல்லி யாரும் போட்டிக்கு வர்றதில்லை. ஆகினால் இங்கே ப்ரொஃபஷனல் ஜெலசிலாம் இல்லை என்றெல்லாம் பார்த்தோம். ஆகவே ஏன் போட்டி இல்லை சொல்லி சொன்னால், துறவுக்கு வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். அவ்வளோ, யார் இடத்துல என்ன இருக்குது, எதனா இருந்தால் தானே நமக்கு பொறாமை வர்றது. அந்த சாமிகிட்டையும் ஒன்றும் இல்லை, இந்த சாமிகிட்டையும் ஒன்றும் இல்லை. அதாவது ஏகாதசி எப்படி சிவராத்திரிக்கு உதவ முடியும், அல்லது சிவராத்திரி எப்படி ஏகாதசிக்கு உதவ முடியும்னா, சிவராத்திரி கொலைப்பட்டினி, ஏகாதசி அப்படி தான். பட்டினி எப்படி ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருக்க முடியும். ஆகவே விமர்சரக முக்கியமான குணம் சொல்லி பார்த்தோம். சென்ற வகுப்பில் இது வரைக்கும் பார்த்து நிறைவு செய்தோம். அடுத்தது சித்தவ் அசௌ அசித்தவ் ச. சித்தி சொல்லி சொன்னால் வெற்றின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அசித்தி சொல்லி சொன்னால் தோல்வி சொல்கிறார். இதிலும் சமமாக இருப்பான். வெற்றி தோல்விகளில் சமமான மனநிலையில் இருப்பான். இதுவும் ஒரு இருமை தான். ஆனால் பகவான் இது தனியாக இந்த இடத்துல பேசுகின்றார். இப்படிப்பட்டவன் கிருத்வா அப்பி, அவன் ஷரீர ஸ்திதிக்காக செயல்படுகின்ற போதிலும் நான் நிபத்தியதே சொல்லி சொன்னா, அவன் பந்தப்படுவதில்லை. ஷரீர யாத்திரைக்காக செயல்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதிலும் அவன் அந்த செயல்களாலும் கூட பந்தப்படுவதில்லை. இப்படிப்பட்ட சன்னியாசியாக இருப்பவன், சன்னியாசத்துடன் இன்னொன்று நம்ம பார்த்தோம், இன்னைக்கு தான் பார்க்குறோம், ஞானத்துடனும் இருப்பவன். ஆமாம், வெறும் சந்நியாசம் மட்டும் இல்லை, ஞானத்துடனும் இருப்பவன். ஞானத்தை பெறுவதற்காகத்தான் சந்நியாசமே எடுத்துக்கிறோம். ஞானத்துக்காக சந்நியாசமே. ஒரு எதற்காக சாஸ்திரம் நமக்கு அனுமதி கொடுக்கலை. சந்நியாசத்தை பெற்றுக்கொண்டு ஞானத்தை வாங்கியவன், அல்லது ஞானத்தை பெற்ற பிறகு இந்த வாழ்க்கை நிறைவேற்றத்துக்காக, ஆசிரம நிறைவேற்றத்துக்காக சன்னியாசத்தை வாங்கியவன். ஆகும்போது இங்கே சன்னியாசி சொல்லி சொன்னான், ஞானின்னு சொல்லி அர்த்தம். ஞானத்தை உடையவன். எப்படிப்பட்ட ஞானம்? ஆத்ம ஞானம்.
இங்கே ஞானின்னு சொல்லி சொன்னால் நம்ம பார்த்தோம், ஞான நிஷ்டனை தான் பகவான் பல இடத்துல ஞானின்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட ஞானத்துடன் இப்படிப்பட்ட மனநிலை இருப்பவன் அவனை எந்த செயலும் பந்தப்படுத்துவதில்லை சொல்லி பார்த்தோம். ஆக இதுதான் பந்தம், இதுதான் மோட்சம் என்று தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் ஞானம். பொறாமைப்படுவதில்லை, அவன் இருமைகளை சகித்துக் கொள்கின்றான், கிடைத்ததில் திருப்தியாக இருக்கின்றான். இப்படி இருப்பதனால் அவன் பந்தப்படுவதில்லை சொல்லி. ஆக ஞானத்தை பெற்ற பிறகு செய்யப்படுகின்ற கர்மம் அகர்மம் ஆகின்றது. ஏனென்றால் ஆத்மாவாகிய நான் நிஷ்கிரியக அகர்த்தா, உடல் மனதுதான் செயல்படுகின்றது. ஆகவே நான் எந்த செயலையும் நைவ கிஞ்சித் கரோதி சக, எந்த செயலும் எப்பொழுதும் செய்பவனே இல்லை. அப்ப செயலெல்லாம் எதில் நிகழ்கின்றது? உடல் மனதில் தான். அதுவும் ஞான நிஷ்டனாகிய ஞானிக்கு இங்கு உடல் தேவைகளுக்காக மட்டும் செயல்களை செய்து கொண்டு பிராரப்தம் முடிகின்ற வரை பிராரப்தத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கான், பிராரப்தத்துடன் நிறைவுக்காக காத்திருக்கின்றான், அல்லது கடைசி மூச்சுக்காக அவன் காத்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இங்கு நாம் பார்க்கிறது கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கும் ஞானத்தை உடையவன். செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தால் அது உடல் மனதினுடைய செயல்கள். ஆத்மாவாகிய நான் என்றும் எப்பொழுதும் ஒரு செயலையும் செய்பவன் இல்லை என்கின்ற ஞானத்தினால் அவன் கர்மத்தில் வருகின்ற பலனில் பந்தப்படுவதில் அவனுக்கு கர்ம பலன் இல்லை. அதான் சொல்றேன். அதனால் என்ன, அவர்கள் செய்கின்ற செயல் பாப புண்ணியத்தை தருவதில்லை. ஆக பகவான் 2 விதமான ஞானிகளை பற்றி இங்கு பேசி வருகின்றார். ஒன்று, ஞானத்திற்கு முன்போ ஞானத்திற்கு பின்போ பொறுப்புகளை துறந்த சன்னியாசிகளை பற்றி பேசுகின்றார். அடுத்து ஞானத்திற்கு பிறகு பிராரப்த வசத்தினால் இல்லறத்தில் இருக்க வேண்டிய நிர்பந்தத்தினால் செயல்களில் ஈடுபட்டு கொண்டுள்ள ஞானியை பற்றி பேசுகின்றார். 2மே சொல்லுகின்றார். ஆக 21வது ஸ்லோகத்தை நிவிருத்தி மார்க்க சன்னியாசி பற்றி பேசினார். வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை துறந்துவிட்டு ஞானத்திற்காக தன்னை ஒப்படைத்து கொண்ட சன்னியாச வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சன்னியாசி பற்றி பேசினார். அவன் சரீரத்தை பாதுகாப்பதற்காக மட்டும் செயல்களை செய்து கொண்டிருப்பான். அடுத்து 22வது ஸ்லோகத்தில் எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, இப்போதான் பார்த்தோம். அதே சன்னியாசி தான் பேசுகிறார். எதிர்ச்சா என்றால் பிராரப்தம், எதிர்பார்க்காமல் எது கிடைச்சதோ அல்லது எது கிடைக்கவில்லையோ, எதிர்ச்சா அலாப சந்துஷ்டக, எது கிடைக்கலையோ அதிலும் அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். பகைமை உணர்வற்றவன், வெற்றி தோல்விகள் சமமாக இருப்பவன், பிராரப்த வசத்தில் அவன் தன்னை ஒப்படைத்து கொண்டான். மனிஷா பஞ்சகத்தில் ஆதிசங்கர் ஆச்சாரியர் ரொம்ப சொல்வார், அதாவது பிராரப்தாய சமர்ப்பிதம், தன்னை பிராரப்த வசத்தில் ஒப்புவித்து கொண்டு விட்டான். அந்த காலத்தில் பாய்மர கப்பல் என்ன பண்ணுவாங்களாம், காற்று வீசுகிற திசையை நோக்கி பாய்மரத்தை இறக்கி விட்டுட்டு தான் செல்லுகின்ற திசையும் அதுதான் என்றால் அமைதியாக அமர்ந்து விடுவான் படகோடு. துடுப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த காற்று என்ன பண்ணும், அப்படியே அவன் எங்கு செல்ல வேண்டும் அங்கே அழைத்து சென்றான். அது போல தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டவன். அவனுக்கு ஒரு பாவமும் வருவதில்லை. காரணம் என்ன, இப்படிப்பட்ட குணத்தை உடையவனாக இருக்கின்றான். விமத்சரன், நம்ம துவந்துவாதீதன், எதிர்ச்சாலாப சந்துஷ்டன், அவர்களுக்கு எதுவுமே இல்லை. அடுத்து 23வது ஸ்லோகம். கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாய ஆச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாய ஆச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. பிரவிருத்தி மார்க்கத்தில், கடமைகளில், இல்லறத்தில் உள்ள ஞானியை இங்கு பகவான் பேசுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் 21, 22வது ஸ்லோகத்தில் நிவிருத்தி மார்க்க சன்னியாசி அல்லது லிங்க சன்னியாசி வாழ்க்கையோட எல்லா விவகாரமும் தன்னை விடுவித்து கொண்டு ஞானத்திற்காக மட்டுமே தன்னோட வாழ்க்கையை ஒப்படைத்து கொண்ட சன்னியாசி 21, 22 பேசினார். இந்த 23வது ஸ்லோகத்தில் கடமைகளில் இல்லற சன்னியாசி பொதுவாக சொல்லணும். ஆனால் தாய்மலர் ஒருத்தர் சொல்றார், சாட்டையில் பம்பர ஜாலம் போல் எல்லாம் ஆட்டுவான் இறையன் அறிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்றர அருட்செயலில் நிற்றியேல் வீட்டறம் துறவரம் இரண்டும் மேன்மையே சொல்லிடுறார். அழகான பாடல் அது. வீட்டறம் துறவரம் இரண்டும் மேன்மையே.
அங்கு ஞானம்தான் நம்முடைய முக்தியை நிர்ணயிக்கின்றதை தவிர வாழ்க்கை முறை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே அந்த கன்க்ளூஷன் நம்ம வரப்போகிறோம். அடுத்த அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். சன்னியாச யோகத்தை இன்னும் விரிவாக நிறைய விஷயங்களை சொல்ல போகின்றார். ஆக பிரவிற்த்தி கடமைகளில் இல்லறத்தில் உள்ள ஞானிகள் அவர்களும் செயல்களை செய்த போதிலும் அவர்களும் பந்தப்படுவதில்லை. இவர்கள் எப்படி இருக்கின்றார்களாம்? முதல் சொல் பாருங்கோ, கத சங்கஸ்ய. சங்கம் சொல்லி சொன்னா பற்று, கதம் சொல்லி சொன்னா இல்லை. கத சங்கஸ்ய பற்று அற்றவனுக்கு, முக்தஸ்ய முக்தஸ்ய என்றால் முக்தனாக இருப்பவனுக்கு, முக்தன் சொல்லி சொன்னா விடுபட்டவனுக்கு, விடுதலை அடைந்தவனுக்கு. ஞான அவஸ்தித சேதசக ஞானத்தில் புத்தியை வைத்தவனுக்கு, பற்று அற்றவனுக்கு, விடுதலை உணர்வில் இருப்பவனுக்கு, ஞானத்தில் புத்தியை வைத்தவனுக்கு. அதான் சொல்ற கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞான அவஸ்தித சேதசக. இந்த மூன்றும் விசேஷணங்கள் அடைமொழி போடுறார். யாருக்கு? இல்லறத்தில் இருக்கின்ற ஞானிக்கு. இல்லற ஞானிக்கு போடுற அட்ஜெக்டிவ் இதெல்லாம். சங்கம் சொல்லி சொன்னா பற்று அற்றவன். அடுத்து முக்தனாக இருப்பவன். முக்தனாக இருப்பவன் என்றால் விடுதலை அடைந்தவன், எல்லா விதமான தன்னை பந்தப்படுத்துகின்ற எல்லா விதமான உணர்வுகளிலிருந்து விடுபட்டவன். நம்ம கட்டி போட்டு வச்சிருக்கிறது நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் இல்லையா? அதான் ஞான அவஸ்தித சேதச, முக்தனாக விடுதலை அடைந்தவன். அடுத்து ஞான அவஸ்தித சேதசக ஞானத்தில் மனதை வைத்தவன். மனதில் ஞானத்திலேயே நான் ஆத்மா என்ற அறிவிலேயே நிலை பெற வைத்திருப்பவன், நிலை பெற்றவன். நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே சொல்றார். ஊறி பறந்த அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவுகின்ற அந்த பரமானந்த பிரம்ம தத்துவம் இருக்கே, அதில் மனதை நிலை பெற வைத்தவன். நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே, தேறி தெளிந்த மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்த அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவியது. ஆக ஞானத்தில் நிலை பெற்றதாக இருக்கின்றது அவனுடைய புத்தி. ஆக ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம இப்போ விளக்கம் பார்க்கலாம். ஞானம் சொல்லி சொன்ன இங்கு பகவான் சொன்ன கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அல்லது தத்துவ ஞானம், அல்லது ஆத்மாவை பற்றிய தெளிவான அறிவை உடையவன், தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டவன். அதான் சொல்றார் ஞானம் சொல்லிச்சுன்னா அதுதான் ஞானம். மற்றதுக்கும் பேர் ஞானம்தான். அதெல்லாம் இந்த உலக விஷயங்களை, விவகாரங்களை பற்றிய ஞானம். அதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் நாலேஜ், இதுதான் சப்ஜெக்ட். ஆமாம், நான் ஆத்மா என்கின்ற அறிவு. ஆக ஆத்மா அகர்த்தா, நான் எதையும் செய்பவன் இல்லை என்கின்ற ஞானம். நான் அகர்த்தா, நான் என்றால் நான் என்ற வார்த்தைக்கு இங்கே ஆத்மாவாகிய நான். ஆத்மாவும் நானும் வேறு வேறு இல்லை, நான் தான் ஆத்மா, ஆத்மா தான் நான். ஆகவே நான் என்ன? அகர்த்தா. இந்த அறிவு அவனுக்கு மனசு ரொம்ப தெளிவாக உறுதியாக ஸ்திரமாக இருக்கான். வேண்டா விருப்பு வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலை விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே சொன்னார் பாருங்க. அந்த அறிவில் தெளிவ நிலை பெற்று இருப்பவன், நிலை பெற்ற அறிவு உடையவன். அவஸ்தித சொல்லி சொன்னா அது இருத்தல். எது? சேதசக. சேதச என்றால் புத்தி. அறிவானது ஞானத்தில் இருக்கின்றது. அப்படின்னா என்ன? நம்முடைய புத்தியில் நான் ஆத்மா என்ற அறிவு இருக்கின்றது, பொருந்தி இருக்கின்றது. அதுதான் முக்கியம். எல்லாருக்கும் அறிவு இருக்கு. எல்லாருக்கும் அறிவுனா அறிவு இருக்கிறதுனால தான் எல்லாவற்றையும் அறிகின்றோம். அந்த அறிவிலே நான் ஆத்மா என்கின்ற அறிவும் இருக்கணும். அதுதான் இங்கே, அதுதான் ஞானம் சொல்லி சொல்றோம். அப்போ புத்தியில் இருக்கின்ற அறிவில், அறிவில் இருக்கின்ற ஞானம் சொல்லி சொன்னா நாம் அறிந்த விஷயங்களில் நான் ஆத்மா என்கின்ற அறிவு இருக்கணும், அதில் பொருந்தியம் இருக்கணும். அதுதான் நான் என்றும் தெளிவுடன் இருக்கணும். அதுதான் இங்கே சொல்றார். மற்றவர்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு. எங்க இருக்காம்? பல சமயம் இந்த ஞானத்தில் அறிவு இருப்பதில்லை, எங்கெங்கே ஓடி விடுகின்றது. ஆனால் யாருக்கு எல்லா காலத்திலும் அகர்த்தா அபோக்தா என்கிற தத்துவ ஞானம் அறிவில் நிலை பெற்று இருக்கின்றதோ அவர்கள் அதன் பலனான விடுதலையை, என்ன பந்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மனநிலையை, முக்தனாக இருக்கின்றார்கள், இருப்பார்கள். அவர்கள் அறிவானது நான் முக்தன் இந்த அறிவிலே இருப்பது, நிலை பெற்று இருப்பது. ஆகவே இங்கே பந்த காரணம் என்ன? புத்தியில் ஞானம் இல்லாததுதான். அறிவாய் இருந்திடும் ஞான ஒளி காட்டியே சொல்றார். அறிவிலே நிலை பெற்றிருப்பது. ஆக பந்த காரணம் புத்தியில் ஞானம் இல்லாதது. ஞானம் இருந்தால் முக்தி, இல்லையே அதிலிருந்து விலகி இருந்தால் அதுவே பந்தம். இங்க முக்தச்சே சொல்லி சொன்னா
விடுபட்டவனுக்கு முக்தக சொல்லி சொன்னா விடுபட்டவன். எதிலிருந்து விடுபட்டவன்? இங்க ஞானத்திலிருந்து விடுபட்டவன் சொல்லக்கூடாது. விடுபட்டவன் என்றால் ஞானத்திலிருந்து விடுபட்டவன் சொல்லக்கூடாது. ராகத்திலிருந்து, பந்தத்திலிருந்து, பற்றிலிருந்து விடுபட்டவன். ராகத்வேஷம், பொறாமை, கோபம், லோபம் முதலிய எல்லா விதமான உணர்வுகளிலிருந்து விடுபட்டவன் சொல்லி சொல்றான். அதனால தான் சொல்றாங்க, நம்ம எதிலிருந்து விடுபடணுமா? கடைசியில் விடுபட வேண்டியது நம்முடைய மனதிலிருந்து, நம்மிடமிருந்தே நாம் விடுபட்டு இருப்பது. நம்மை பந்தப்படுத்துகின்ற எல்லா விதமான உணர்வுகளிலிருந்து விடுபட்டு இருப்பது சொல்லி சொல்றாங்க. ஆத்மா எப்பொழுதுமே ஏற்கனவே நித்திய முக்த சொரூபந்தான். அது விடுதலை ஆகணுன்ற அவசியமே இல்லை. அது விடுதலை ஆனதாகவும் அல்லது பந்தப்பட்டதாக நினைப்பது மனசு தான். ஆகவே இந்த மனதிலிருந்து தான் நாம் விடுபடணும். எது நம்மை பந்தப்படுத்தி வைத்திருக்கின்றது என்றால் மனதில் உள்ள அஞ்ஞானம், அடுத்து இந்த மனதில் உள்ள உணர்வுகள், எமோஷன்ஸ். ஆக நம்முடைய மனதிலிருந்து, நம்மிடமிருந்தே நாம் விடுபட வேண்டும். நம்மை பந்தப்படுத்துகின்ற நம்முடைய மனதிடமிருந்தே நாம் விடுபட்டு இருக்க வேண்டும். அப்படி விடுதலை அடைவதற்கு காரணம் என்னவென்றால் ஞான அவஸ்தித சேதசக, ஞானத்தில் நிலை பெற்ற புத்தியுடன் இருப்பது. நாம் பார்த்துப்பதான் சற்றும் அசையாது இருந்து கொள் அறிவாகி நெஞ்சு. ஞான குருவளித்த மோனமே ஆனந்தம் நானும் அது ஞான நிலையும் அது சொல்றார். ஞான குரு இருக்காரே, தத்துவ ஞானத்தை புரிந்தவர், அவர் அளித்த அந்த ஞானமே நான், அதுவே ஆனந்தம், அதிலே நிலை பெற்றிருன்னு சொல்லி சொல்றார். நான் ஞான நிலையும் அது நானும் அது என்றுணர்ந்தேன்னு சொல்லி சொல்றேன், என்று புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்றார். ஆக இந்த ஞானத்தில் நிலை பெற்று இருத்தலுடைய பலன், விளைவு என்ன? கத சங்கஸ்ய, அவனுக்கு பற்று சங்கமானது சென்று விடுகின்றது. சங்கம் சொல்லி சொன்னா பற்று, ஒட்டி கொள்ளுதல், ஈசிக்கொள்ளுதல் சொல்லி அர்த்தம். பற்றி கொள்ளுதல், சார்ந்திருத்தல். இங்கே பல விஷயங்களில் சார்ந்து இருக்கின்றோம். சென்ற வகுப்புலையும் பார்த்தோம் நம்ம. அதாவது எமோஷனல் டிபெண்டன்ஸ், ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் சில நேரத்தில் வேறு வழி இல்லாத சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்கும். வயதான காலத்தில் நம்மளால் முடியலன்னு சொல்லி சொன்னால் அது சார்ந்து இருக்க வேண்டியது, தவிர்க்க இயலாததாக இருக்கும். ஆனால் இங்கு மென்டல் டிபெண்டன்ஸ், மனது அளவிலே சார்ந்திருத்தல், அன்புக்காக இயங்குதல், சார்ந்திருத்தல், இதெல்லாம் சொல்றார். ஆக பிறருடைய பாராட்டுக்காக இயங்கியிருத்தல், பிறர் என்னை ஏற்க வேண்டும், பிறருடைய அங்கீகாரம் எனக்கு வேண்டும். யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை, அந்த ஏக்கம். கர்ணனுக்கு ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. என்ன? என்னை சத்ரியன் என்று யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. சத்ரியனுக்குள்ள எல்லா விதமான குணங்களும் என்னிடத்தில் இருந்தாலும் கூட என்னை யாருமே சத்ரியனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ராதேயன் தேரோட்டின் மகன் என்று தான் என்னை சொன்னார்கள் என்ற ஏக்கம் அவனுக்கு இருந்தது. கடைசியில குந்தி ஆனவள், இல்லை நீ என்னுடைய மூத்த மகன், ஐவருக்கும் மூத்தவன், நீ சத்ரியன் என்று சொன்ன பிறகு அப்பொழுதுதான் அவனுக்கு அப்பா. அதன் பிறகு என்ன ஆகிவிட்டது என்றால், நான் சத்ரியன் என்று தெளிவாக தெரிந்த பிறகு என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை, அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவனுடைய மனதில் ஒரு தெளிவு வந்தது சொல்லி. அதுதான் முக்தி. அவனுக்கு இருந்த விஷயங்கள் இருந்து விவகாரன்னு முக்தி அடைந்து விட்டான். அப்புறம் குந்தி இடத்துல கேட்டுக்கிட்டான், நான் இறக்கின்றது யாருக்கும் சொல்லாதேன்னு என்று வேற சொல்லிவிட்டான். ஆகவே என்னை பிறர் ஏற்க வேண்டும், என்னை பிறர் அங்கீகரிக்க வேண்டும் போன்ற பலவிதமான உணர்வுகளில் நாம் சார்ந்திருக்கின்றோம். ஆனால் இவனோ இவைகள் எதையுமே சார்ந்தில்லை. காரணம் முக்தனாக இருப்பதனால், ஞானத்தில் நிலை பெற்றவனாக இருப்பதால். அதைத்தான் சொன்னார், ஞான அவஸ்தித சேதசக. நல்ல வார்த்தை இதெல்லாம். இப்படிப்பட்டவர்களாக இருப்பவர்கள் எங்கிருந்தாலும், அவன் சந்நியாசியாக இருந்தாலும், ரொம்ப முக்கியம், அவன் கிரகஸ்தனாக இருந்தாலும் அவன் முக்தனே. தெளிவாக நம்ம மனசில் இருக்கணும். இல்லை என்றால் ஒரு குற்ற உணர்வு நமக்கு இருக்கும். இவ்வளோ அறிவு ஞானம் இருந்தால் சன்னியாசியான முக்தி இல்லையோ? ஒரு வகையில் பார்த்தா சந்நியாசத்துக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஞானம்தான், ஞானத்தோட சம்பந்தம், ஞான சம்பந்தம், ஞானம்தான் முக்கியம். ஞானம் இருந்து அவர் சன்னியாசியே இல்லை என்றால் அவர் முக்தனே. ஞானம் இல்லாமல் சன்னியாசியாக இருந்தால் அவர் முக்தன் இல்லை. ஞானம்தான் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. ஆக ஞானமின்றி அவன் எந்த ஆசிரமத்தில் வாழ்ந்திருந்தாலும், எந்த குகையில் இருந்தாலும் அவன் பந்தப்பட்டவனே. இந்த ஞானத்தில் நிலை பெற்றவன் மாளிகையில் இருந்தாலும் அவன் முக்தனே.
இங்கே கைவில் ராவணத்தில் ஒரு பாட்டு வருது. நன்று தீது பாராத சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். அவர் எப்படி இருப்பார் சொல்லி சொன்னா, மாதவம் செய்யணும் செய்வர், வாணிபம் செய்யணும் செய்வர், பூதளம் புறப்பர், ஐயம் ஏற்று உண்பர். அவர் யார்? சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கின்றது. அந்த பாட்டு தத்துவ விளக்க படலத்தில் 90-91 பாட்டு, 2 பாட்டு. வேத கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும், ஆதலால் விவகாரங்கள் அவரவருக்கு ஆவதாகும். ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றார்ன்றது அவரவருடைய பிராரப்தத்தினால் வந்தது. வேத கர்மத்தால் வந்த அந்த பிராரப்தம் நானாவாகும். ஆகவே விவகாரங்கள் அவரவருக்கு ஆவதாகும். அவரவர் எப்படி இருக்கிறார்கள், வாழ்ந்தார்கள், அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஞானத்தில் நிலை பெற்றவர்கள். அதற்காக அவர் இந்த செயல் செய்கிறார், ஞானி இல்லை, அவர் முக்தன் இல்லை. இந்த செயல் செய்ய சும்மா உட்காந்துட்டு இருக்காரு, அதனால் அவர் ஞானி, அவர் முக்தன் அப்படிலாம் இல்லை. ஒருவர் ஒவ்வொரு விதமாக இருப்பதற்கு காரணம் பிராரப்தம் சொல்லிட்டு. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்று ஒரு விதம். ஆமா. ஆக மாதவம் செய்யணும் செய்வர், வாணிபம் செய்யணும் செய்வர், பூதளம் புறப்பர், ஐயம் புகுந்துண்பர். அவர் தான் ஜீவன் முக்த சொல்லி சொல்றார். சென்றது கருதார், நாளை சேர்வது நினையார். போனதை பற்றி வருத்தம் இல்லை, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அதை பற்றி அவருக்கு யோசனையே இல்லை. அவர் வாட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஆக இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆசிரமமோ மாளிகையோ இல்லை, ஞானம் மட்டுமே. ஞானத்தில் புத்தியை வைத்தவன் சொல்லிங்க அர்த்தம். ஞானத்தில் புத்தியை வைத்தவன், அதனால் பற்றுதல் நீங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவன். அப்படிப்பட்டவன் அவனுடைய பிராரப்த வசத்தினால் என்ன செய்து கொண்டுள்ளான்? 2வது வரையில் பாருங்க. யஜ்ஞாய ஆச்சரத கர்ம. யஜ்ஞாய, யஜ்ஞத்துக்காக, கர்ம செயல், ஆச்சரத செய்து கொண்டிருப்பவன். யஜ்ஞத்துக்காக இங்கு செயல் செய்து கொண்டிருப்பவன். இது ஷஷ்டி விபக்தி என்று சொல்லக்கூடிய 6வது வேற்றுமை. இப்படிப்பட்டவனுக்கு, செயலை செய்து கொண்டிருப்பவனுக்கு, மற்றவர்களெல்லாம் எதற்காக கர்மம் செய்து கொண்டுள்ளார்களாம்? பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக செயல் செய்பவர்கள். இங்கு ஞானி எதற்காக செயல் செய்கின்றான் என்றால் யஜ்ஞாய, யஜ்ஞத்துக்காக. இந்த இடத்துல யஜ்ஞம் சொல்லி சொன்னால் 2 அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம் பிராரப்தத்தை முடிப்பதற்காக. இந்த இடத்துல தான் பார்த்தோம், ஞானம் ஞான நிஷ்டை வந்த உடனே உயிர் போய்விடாது. அந்த பிராரப்தம் இருக்கின்றவரை இந்த சரீரத்திலே ஜீவன் இருந்து கொண்டிருக்கும். அந்த பிராரப்தம் எப்பொழுது முடியுமோ அது முடிவதற்காக காத்து கொண்டிருக்கிறான் ஞானத்தோடு. அதனால தான் பார்த்தோம், ஞானம் வந்த உடனே உயிர் சென்று விடுன்னு சொல்லி சொன்னான். தாய்மலரும் சொல்லுவார், அதாவது ஞானம் வந்தவுடன் ஜீவன் முக்தி இலகும் என்பது இறந்த பிற்பாடு இல்லையா? அப்படிலாம் இல்லை, இருக்கும்பொழுதே சொல்லி ஒரு இடத்துல சொல்றார். முக்தி இலகம் என்பது பந்த இயல்பு பராபரமே சொல்றார். அதுபோல் இந்த இடத்துல ஞானம் வந்த உடனே செத்துருவான்னு சொல்லி சொன்னா யாரும் ஞானத்தை பெறுவதற்கு வரமாட்டார். ஏன்னா ஞானம் செத்து போயிட்டு என்ன பண்ணுறோம்? வேணும் ஒன்று பண்ணலாம், நமக்கு பிடிக்காத ஆள் யாரும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிடலாம். அவருக்கு ஏமாந்து ஞானம் வந்த பிறகும் இவனுக்கு பிராரப்தம் இருக்கின்றது. ஞானமானது சஞ்சித கர்மாவை ஆக்காமையும் தான் இல்லாமல் செய்கின்றது. பிராரப்தம் என்ன ஆகின்றது? முடிகின்ற வரை இவனுடைய வாழ்க்கையானது சென்று கொண்டிருக்கும். இப்போ ஃபேனை நிறுத்தின பிற்பாடு கூட ஃபேன் என்ன பண்ண கொஞ்ச நேரம் ஓடி தான் நிற்கும். அது போல ஆக அவனுடைய பிராரப்தமே யஜ்ஞமாக மாறி விடுகின்றது. எவ்வளவு நாள் வாழ்ந்து உள்ளானோ, மூச்சு விட்டு கொண்டுள்ளோமோ அவ்வளவு நாள் என்ன, முன்னையும் போக விரும்பவில்லை, கூடுதல் ஆயுள் கொடுன்னு கேட்கறதில்லை. வாழ்கின்ற வரை, இருக்கின்ற வரை, இந்த உடலில் ஜீவன் இருந்து கொண்டிருக்கின்ற வரை அவன் வாழ்ந்து கொண்டுள்ளான். ஆக காரணம், நாம் ஞானத்திற்கு பிறகு பகவான் கொடுத்துள்ள பிராரப்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அது அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, அது இது அப்படிலாம் எதுவுமே இல்லை. வித்தவுட் எனி ரெசிஸ்டன்ஸ். அவனுக்கிட்ட ரெசிஸ்டன்ஸே இல்லை. இந்த பெரிய ஒரு காற்றடிச்சா சில இலகுவான பொருள், காகிதமோ இலையோ என்ன பண்ணும், பறந்து போய் எங்கேயோ உட்காந்துருக்கும், ஒரு மாடியிலையோ ஒரு எதோ இடத்துல. அப்புறம் இன்னொரு காற்று அடிக்கும் பொழுது அது என்ன பண்ணும், எங்கே கொண்டு வந்து சேருது அங்கே சேரும். அதில் இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் போகணுன்றதுல அந்த செத்தைக்கோ அல்லது காகிதத்துக்கோ இலைக்கோ எந்த விதமான ஆக்கிரகமும் இல்லை, காற்று கொண்டு போகுது. அதுபோல் இந்த ஞானியுடைய வாழ்க்கையும் அது வாழ போயிட்டு அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதான் சொல்றார், ஞானத்திற்கு பிறகு பகவான் கொடுத்துள்ள பிராரப்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையே என்னவா, யஜ்ஞமாகி விடுகின்றது. அதுதான் இங்கே சொல்றார், யஜ்ஞாய ஆச்சரத கர்ம. ஆமாம், ஆனால் நம்ம வாழ்க்கையே யஜ்ஞமாகி விடுகின்றது. எல்லாம் உன் உடைமையே, எல்லாம் உன்
செயலை யாதும் எல்லாமே நீ தான் சொல்லுவார் தாய்மலர்வட்டத்தில், எல்லாம் உன்னுடைய செயல் என்று இருக்காது வேதமெல்லாம் சொல்லால் முழக்கியது உண்மை, அதையும் சொல்றார். இதெல்லாம் ஞான நிஷ்டை நிலையில வேத மார்க்கமானது அல்லது உபநிஷதங்கள் இங்கே ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றது சொல்றார். ஆக நாம் ஒரு வீட்டுக்கு கோயிலுக்கு போகிறோம், அவர் என்ன பண்ணுறார், பூஜை அறையிலேருந்து ஏதோ ஒரு காய்ந்த ஒரு துளசியையோ வில்வத்தை கொண்டு வந்து கொடுக்குறார். என்ன பண்ணுறோம், என்ன இது கொடுக்குறீங்கன்னு சொல்கிறது இல்லை, வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொள்கின்றோம். ஏன், அது இறைவனிடத்திலிருந்து வருகின்றது. அதே ஒரு வேறு இடத்துக்கு போனால் அவர் வெறும் இலையோ தழையோ ஏதோ கொடுத்தாரு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணுவோம், என்ன எதை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவோம். ஏனென்றால் அங்கே இறைவன் வந்து விடுகின்றார். அதே போல் இவன் ஞானத்தில் நிலை பெற்றவனாக இருப்பதனால் வாழ்க்கையே யஜ்ஞமாகி விடுகின்றது சொல்லுவோம். யஜ்ஞாயே, அவன் வாழ்க்கையே யஜ்ஞம் தான், தனியாக போய் ஏதோ பண்ணணுன்றதுலாம் இல்லை, வாழ்க்கையே அப்படி இருந்து. ஆக பாவனையே அங்கே மாறிடுது. இப்போ கோயிலுக்கு போகிற ஒரு புளியோரை கொடுக்குறாங்க, தயிர் சாதம் கொடுக்குறாங்க, இல்லை லெமன் சாதம் கொடுக்குறாங்க, எது பொங்கல் கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாப்பிடும்போது அதில் ஒரு கல்லோ மண்ணோ இருந்தால் என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து எடுத்து போட்டு சாப்பிட்டு வந்து யாரும் திட்ட மாட்டோம். ஏன், அங்கே என்ன பாவனை, இது இறைவனிடமிருந்து வந்த பிரசாதம். அதே வீட்டில் இருந்தால் என்ன ஆகும், ரகலை தான், சண்டை தான். ஆக ஞானத்துக்கு பின் ஞானியானவன் எதெல்லாம் வருகின்றதோ அதையெல்லாம் பகவானுடைய பிரசாதமாக யஜ்ஞமாக ஏற்றுக்கொள்கின்றான். ஞாபி, ஞானத்துக்கு பின், ஞானத்துக்கு முன்ன ஞாமும் ஞாபி, இங்கே ஞாபி என்றால் ஞானத்துக்கு பிற்பாடு. அதனால் வாழ்க்கையே யஜ்ஞமாகி விடுகின்றதான். ஏன்னா பகவான் போட்டு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லணும். ஏன் இங்கே யஜ்ஞம் சொல்லி போட்டார், அவனுக்கு அக்னிஹோத்திராதி கடமைகள் இல்லை, சன்னியாசியாக இருந்த ஞானியாக இருந்த சன்னியாசி ஆகிட்டான். ஆனால் ஞானத்துக்கு பிற்பாடு அவன் எப்படி இருக்கான், யஜ்ஞம் என்ற வார்த்தைக்கு அவனுடைய வாழ்க்கையே யஜ்ஞமாக எடுத்து கொள்ளப்படுகின்றது. ஆக ஞானியோட பிராரப்த கர்மமே யஜ்ஞமாகின்றது. ஆமாம், ஆயுளே அவன் வாழ்கின்ற ஆயுள் இருக்க, அதுவே இறைவனுடைய பிரசாதம். ஆக யஜ்ஞாய ஆச்சரத கர்ம, அந்த பிராரப்தத்தை முடிப்பதற்காக செயலை செய்து கொண்டிருப்பவனுக்கு பந்தம் வருவதில்லை என்பது முதல் அர்த்தம். அடுத்து ரெண்டாவது அர்த்தம் ஒன்று இருக்கு, லோக சங்கிரகம். இங்கே யஜ்ஞம் என்றால் உலக நன்மைக்காக அவன் செயல்களை செய்து கொண்டுள்ளான், அதனுடைய பலனும் அவனுக்கு வருவதில்லை, அதனாலும் அவன் பந்தப்பட மாட்டான். இதுதான் கடைசியாக சொல்றார். அப்படிப்பட்ட பிரவிருத்தி ஞானி, இல்லற ஞானி, அப்படி இல்லற ஞானத்தில் இருந்து கொண்டு கர்மத்தை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு என்னவா, சமக்ரம் கர்ம பிரவிலியதே. சமக்ரம், சம் என்ற சொல் வந்து சக உடன் சொல்லி அர்த்தம். இங்கு சம் என்றால் நன்கு சொல்லி அர்த்தம் இருந்தாலும் இங்கு சக என்றால் உடன். பொதுவாக சம் என்பது நன்கு சொல்லி அர்த்தம் இருந்தாலும் கூட இங்கு சக என்றால் உடன் என்று அர்த்தம். அக்ரம் சொல்லி சொன்னால் பலம், சமக்ரம் என்றால் பலே நசிய, பலத்துடன் கர்மமானது பிரவிலியதே நசித்து விடுகின்றது, இல்லாமல் போய்கி விடுகின்றது, நாசத்தை அடைகின்றது. ஆக இங்கு கூறிய இந்த அகர்த்தா என்ற அந்த ஞானத்துடன் வாழ்க்கையில் அந்த ஞானத்தில் நிலை பெற்றவன், முக்தனானவன், அசங்கனாக இருப்பவன், அவனுடைய வாழ்க்கையே யஜ்ஞமாகி விடுகின்றது. அல்லது உலக நன்மைக்காக அவனுடைய செயல்கள் நடந்து கொண்டிருக்கும். லோக சங்கிரகம். அதனால்தான் ஞானத்துக்கு பிற்பாடு ஞானி செய்கின்ற செயலானது லோக சங்கிரகமாக இருக்கட்டும். அர்ஜுனனுக்கு பகவான் சொன்ன உபதேசம் முதல் சொல்றார், நீ ஞானியாக இருந்தால் உன்னுடைய செயல் உலக நன்மைக்காக இருக்கட்டும், நீ அஞ்ஞானியாக இருந்தால் உன்னுடைய கடமையாக இருக்கின்றது, இரண்டு நிலையில் நீ செயல் செய்து ஆக வேண்டும் சொல்லி முடிக்கிறார். ஆக அவனுடைய கர்மமும் கர்ம பலனும் பிரவிலியத்தே நஷ்யத்தி நாசத்தை அடைகின்றது. அது கர்ம பலனை கொடுக்காமல், கர்ம பலன் என்ன, பாப புண்ணியத்தை கொடுக்காமலே அது நாசத்தை அடைந்து விடுகின்றது என்று சொல்லிவிடுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த சந்நியாச கருத்தை நிறைவு செய்கின்றார். 24வது ஸ்லோகம். நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான், பார்ப்போம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா.
இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஞான கர்ம சந்நியாசம் என்ற கருத்தை நிறைவு செய்கின்றார். 18வது ஸ்லோகம் முதல் 24வது ஸ்லோகம் வரை இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்தாகிய ஞான கர்ம சந்நியாசம் என்கின்ற கருத்தை நிறைவு செய்கின்றார். 18, 19, 20, 21, 22, 23, 24 7 ஸ்லோகங்கள். இதுவும் முக்கியமாக ஞாபகத்தில் இருக்க வேண்டிய ஸ்லோகம். நிச்சயமாக ஞாபகத்தில் இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஆசிரமங்களில் சாப்பிடும்போது சொல்கிற மந்திரமாக இருக்கு. ஏன் சாப்பாட்டு மந்திரமாக இது வந்தது என்பதை நிறைவுரையில் பார்க்கலாம். இப்பொழுது இதனுடைய ஸ்லோகத்துக்கு முன்னே சில முகவுரையாக சில கருத்துக்களை பார்ப்போம். ஷரீரத்தை காப்பதற்காக செயல் செய்த போதிலும் ஞானியாக இருந்தால், அவன் பிரவிற்த்தி இல்லற ஞானியாக இருந்தால், அந்த செயல் பாப புண்ணியத்தை கொடுக்காமல் நாசத்தை அடைகின்றது சொல்லி சொன்னார். இப்பொழுதுதான் பார்த்தோம் 23வது ஸ்லோகத்தில். இங்கு அதற்கு காரணம் ஒன்றும் சொல்ல போகின்றார். அதுதான் முக்கியமானது. அதுதான் இங்கே ஸ்லோக கருத்தை நிறைவு செய்து பார்க்கும்பொழுது என்ன காரணம் என்று பார்ப்போம். என்ன காரணத்தினால் ஞானி செய்கின்ற செயல் பாப புண்ணியத்தை அல்லது பந்தத்தை கொடுப்பதில்லை? அஞ்ஞானி செய்கின்ற செயல் பந்தத்தை ஏன் கொடுக்கின்றது? முதல்ல பார்த்தோம், ஏன் அவனுக்கு பந்தப்படுத்துறது இல்லைன்னா ஆசை இல்லாது இருத்தலும் ஒரு காரணம். ஆமாம், ஆசை இல்லாது இருப்பது தான் முக்கியமான காரணம். அந்த பலனில் ஆசை இல்லை, அதுதான் ஒரு காரணம் சொல்லி பார்த்தோம். இங்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுகின்றது. பலனில் இச்சை இல்லாது இருப்பது, அதுதான் அவனை பந்தப்படுத்தாது இருப்பது காரணமாக நாம் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் இங்கு ஒரு காரணத்தை சொல்ல போகிறேன். ஆனால் இப்போ சொல்ல போகிறதுல ஸ்லோக முடிவில் பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய மையமான சாரமான கருத்து என்னவென்றால், என்ன காரணத்தினால் செயல்கள் கர்மமானது பந்தத்தை கொடுக்காமல் அழிகின்றது? என்ன காரணத்தினால் செயல்கள் பந்தத்தை கொடுக்காமல் நாசமடைகின்றது? அந்த காரணம் இங்கு நன்கு அழகாக பகவான் சொல்ல போகின்றார். பொதுவாக ஒரு சுபாஷிதம் போல ஒரு ஸ்லோகம் இருக்கு. கர்மம் என்ன ஆகுமா? அபுக்தம் கர்ம நக்ஷீயத்தே. இது ஒரு ஸ்லோகம். அபுக்தம் சொல்லி சொன்னா அனுபவிக்காத கர்மம் அழிவதில்லை. இது ஒரு கர்மாவுடைய நிர்ணயமான நியதி. இது அனுபவிக்காத கர்மம் அழிவதில்லை. கல்ப கோடி சதைபிகி, நூற்றுக்கணக்கான கல்ப கோடி ஆண்டுகள் ஆனாலும் அனுபவிக்காத கர்மங்கள் நக்ஷீயத்தை அழிவதே இல்லையா? அவசியமேவ போக்தவ்யம், நாம் செய்ததை கண்டிப்பாக அவரவர்கள் செய்ததை கண்டிப்பாக அவரவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். கிருதம் கர்ம சுபாசுபம், சுபாசுபம் சுப அசுபம் நம்ம பார்த்திருக்கிறோம். சுபம் என்றால் புண்ணியம், அசுபம் என்றால் பாபம். ஆக பாப புண்ணியம் என்கின்ற கர்மத்தை அனுபவித்தே தீர வேண்டும். ஆக கர்ம தத்துவத்தில் ஒருவருடைய பாபம் புண்ணியம் இன்னொரு கருத்தும் இருக்கு. ஒருவருடைய பாப புண்ணியம் இன்னொருக்கு போகுமா என்றால் அதுவும் போகாது. அனுபவித்தால்தான் போகும் என்பது அசைக்க முடியாத கர்மாவுடைய நியதி. இது ரொம்ப அழகான ஒரு கருத்து ஸ்லோகத்தை சொல்றார். ஆக எல்லா தத்துவத்திற்கு நியதிக்கும் இங்கு பொதுவாக விதிவிலக்கும் உண்டு. அந்த விதிவிலக்கு இங்கு என்னவென்றால், ஞானத்தினால் கர்மாவானது அழிகின்றது என்பது ஒரு விதிவிலக்காக சொல்லப்பட்டு, ஞானத்தினால் கர்மாவானது அனுபவிக்காமல் தீர்ந்து விடுகின்றது. அது ஏன் என்ற காரணம் இங்கு ரொம்ப அழகா சொல்ல போறார். ஏன் அப்படி? முதல்ல நாம சுருக்கமா சில கருத்துக்களை பார்ப்போம். இதுக்கு பதில் என்னவென்றால், ஏன் ஞானத்தினால் மட்டும் கர்மம் அனுபவிக்காமலே தீர்ந்து விடுகின்றது, நசித்து விடுகின்றது? பதில் என்ன? இங்கே சொல்லிடுவோம், ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் வேணாம். பிரம்ம திருஷ்டி. அனைத்தையும் பிரம்மமாகவே பார்க்கின்ற பாவனையினால் இங்கு கர்மமானது நாசத்தை அடைந்து விடுகிறது. இதுதான் காரணம் என்கின்றார். அதுதான் சொல்லுவோம். இந்த ஸ்லோகத்துக்கு சுருக்கமாக அர்த்தம் சொல்லணும்னா, கடவுளுக்காக கடவுளே கொடுக்கின்றார். கடவுளை கடவுளுக்கு கொடுக்கின்றார். பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகி பிரம்மாக்னு பிரம்மனாகும் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதி. கடவுளை கடவுளுக்காக கொடுக்கின்றார். அவ்வளோதான். இனி விளக்கமாக நாம் விசாரம் செய்வோம். இந்த பிரபஞ்சத்தை பொதுவாக பல விதமாக பிரிக்கின்றார். நாம் ஒரு 3 விதமாக பிரித்து இருக்கின்றோம். ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் சொல்லி இன்னொன்று இந்த உலகத்தை பற்றி சொல்லுவோம். துவந்துவாத்மகம் ஜெகத்து, இருமைகளுடன் கூடியது தான் உலகம்.
உலகமே என்ன? இருமைகளுடன் கூடியது. இரவு பகல், இன்ப துன்பம், லாப நஷ்டம், சீத உஷ்ணம், எல்லாம் உறவு பகை எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் இருக்கு. ஒன்றாக எதுவுமே இல்லை. ஒன்றாக இருப்பது பிரம்ம தத்துவம் மட்டும்தான். உலகம் என்பது இருமையின் பால்பட்டது தான், பேர் ஆஃப் ஆப்போசிட் தான். ஆக பஞ்சபூதங்களால் ஆனது, இதுவும் நமக்கு தெரியும். இப்படி விதவிதமாக உலகத்தை நாம் பிரித்து இருக்கின்றோம். அண்ட பகிரண்டமும் மாயாவை காரமே, ஐவகை எனும் பூதம் ஆதியை வகுத்து அதனால் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து சொல்றார். ஐவகை ஆகின்ற பூத பேதத்தின் ஆகின்ற ஆக்கை நீர்மேல் அமர்கின்ற குமிழி என நான் இருக்கின்ற காலமெல்லாம் நிற்கின்ற காலமெல்லாம் சொல்றார். தமிழிலும் எல்லா மொழிகளிலும் தத்துவ விசாரத்தில் ஈடுபட்ட பெரியவர்கள் ஒரே விதமாக தான் சிந்தித்திருக்கின்றார், ஒரே விதமாக தான் சொல்லி இருக்கின்றார். சொன்னவர்கள் வேற, சொன்ன மொழி வேற, சொன்ன விதம் தான் வேறையே தவிர அடிப்படையான மைய கருத்து ஒன்று தான். ஆக இங்கு சாஸ்திரத்தில் ஆச்சாரியர் ஆதிசங்கரும் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த உலகத்தை அவர் ஒரு விதமாக பிரிக்கின்றார், நாம பிரிக்கின்றோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம் சொல்லி பிரிக்கின்றோம். இங்கு சாஸ்திரத்தில் விளக்க ஆசிரியர்கள் பாஷ்யக்காரர்கள் சொல்றது கிரியா காரக பலாத்மகம் ஜெகத்து. கிரியா காரக பலாத்மகம் ஜெகத்து. இந்த உலகமானது கிரியை என்றும் காரகம் என்றும் பலன் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு விதமான ஒரு இதனுடைய ஆர்டர் எப்படி இருந்தாலும் கூட நாம் பார்க்க போடுற கருத்து ஒரு விதமாக பார்ப்போம். காரக கிரியா பலம் ஜெகத்து. இந்த உலகமானது எப்படி இருக்கின்றது என்றால் காரகம் கிரியா பல ரூபமாக இருக்கின்றது. இனி ஒவ்வொன்றும் என்னவென்று நாம் பார்ப்போம். காரகம் ரொம்ப முக்கியம். காரகம் என்றால் எதனால் செயல்கள் நிகழ்கின்றதோ, எதனால் ஆக்டிவிட்டி செயல்கள் கர்மா நிகழ்கின்றதோ அதற்கு காரகம் என்று பெயர். எதனால் செயல்கள் நிகழ்கின்றதோ அதற்கு காரகம் என்று பெயர். இலக்கணத்தில் பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் மற்ற சொற்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு காரகம் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு. ஆனால் இங்கு காரகம் என்றால் எதனால் கிரியா செயல்கள் நடைபெறுகின்றதோ சம்பவிக்கின்றதோ அதற்கு காரகம் என்று பெயர். இந்த காரகம் என்ற சொல் நமக்கு மனசில் கொஞ்சம் இருக்கணும், புரிந்திருக்கணும். அது புரிஞ்சால் அந்த ஸ்லோகத்துக்குடைய அர்த்தம் நமக்கு கொஞ்சம் சுலபமாக புரியும். ஆக செயலினுடைய உற்பத்திக்கு எது காரணமோ அதற்கு காரகம் என்று பெயர். இப்படி சுலபமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு செயலின் உற்பத்திக்கு எது காரணமாக இருக்குமோ அதற்கு பெயர் காரகம். கிரியா உற்பத்தேகே காரணம் காரகம். இது ஒரு லட்சணம். கிரியா என்றால் காரக ஜன்யா கிரியா. இதெல்லாம் ஒரே ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, முறையாக படிக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். ஞாபகம் இருந்தால் சரி, இல்லைன்னாலும் பரவாயில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுப்போம். கிரியா காரகத்திலிருந்து கிரியாவானது, காரகத்திலிருந்து செயல்களானது உருவாகின்றது. கிரியஜன்யம் பலன். கிரியையிலிருந்து உற்பத்தியாவது பலன் என்ன? பாப புண்ணியம். காரகத்திலிருந்து உற்பத்தியாவது, காரகம் என்பது செயல் உருவாவது காரணமாக இருப்பது, அந்த செயலிலிருந்து உருவாவது பாப புண்ணியம் என்ற பலன் அல்லது சுகதுக்கம். இது ரெண்டும் அதிலிருந்து உருவாகின்றது. இந்த உலகமே என்ன? காரகம் கிரியா பல ரூபமாக உள்ளது. இந்த உலகமே காரகங்களும் கிரியைகளும் அதோட பலன்களும் ஆக இருக்கின்றது. காரகத்திலிருந்து உற்பத்தி ஆவது கிரியா சொன்னா, கிரியாவிலிருந்து உற்பத்தி ஆவது பலன். இனி செயலுடைய உற்பத்திக்கு காரணம் சுருக்கமாக நம்ம வச்சுக்கலாம். செயலினுடைய உற்பத்திக்கு காரணம் காரகம். இந்த காரகங்கள் 6 விதமாக இருக்கின்றது. இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் இந்த இலக்கணத்தை மறந்துட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வேதாந்தத்துக்கு போக போகிறோம். இருந்தாலும் இந்த இடத்துல முறையாக படிக்கும்பொழுது கேட்கும்பொழுது சொல்ல வேண்டிய முறை இருக்கின்றது. ஆகவே நம்ம ஞாபகத்தில் இருந்தால் ஞாபகத்தை வச்சுக்க முடிஞ்சால் வச்சுக்குவோம், இல்லை என்றால் பரவாயில்லை. இதெல்லாம் இலக்கணம் படித்தவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள். ஆக எந்த செயலும் உருவாக தேவை என்னவா? 6 விதமான காரகங்கள் இருக்கணுமா செயல் உருவாகுதற்கு. ரொம்ப சுலபந்தான். 1 கர்த்தா, செய்பவன். செயல் உருவாகணும் என்ன? செய்பவன் இருக்கணுமே, கர்த்தா முதல் காரகம். 2வது கர்ம செயல். அடுத்து 3வது காரகம் இன்ஸ்ட்ருமெண்ட், கரணம் இருக்கணுமா. கர்த்தா கர்ம கரணம். இப்போ ராமர் பானத்தினால் ராவணனை கொன்றார். ராமர் என்பது கர்த்தா, ராவணன் என்ன? ராவணனை கொன்றார், அது கர்ம. எதனால் கொன்றார்? அதுக்கு கருவி என்ன? பானத்தினால். புரிஞ்சு போச்சா? கர்த்தா ஆமாம் கர்ம. அடுத்து 4வது சம்பிரதானம். அவன் சொல்றார், ஒருத்தருக்கு தானம் கொடுத்தார், பசுவை கொடுத்தார். அந்த கொடுத்தல் சம்பிரதானம்.
அடுத்து இரண்டாவது அபிதானம், ஒன்றிடம் இருந்து, இதெல்லாம் வேற்றுமைகள். ஒன்றிடம் இருந்து அபிதானம், மரத்திடமிருந்து இலைகள் விழுகின்றது. எதிலிருந்து எது விழுந்தது? மரத்திலிருந்து இலைகள் விழுந்தது. அது போல ஒரு அர்த்தம் வர்றது போல அபிதான செயல், அதில் தான் மரத்திடமிருந்து செயல் நிகழ்ந்து என்ன கீழே இலைகள் விழுந்தது. ஆறாவது அதிகரணம். அதிகரணம் என்றால் ஆதாரம், அடிப்படை. அதான் சொல்றார். நான் ஒரு ஆசனத்தில் அமர்ந்துள்ளேன். அப்போ நான் அமர்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்ன? அதுக்கு பேர் அதிகரணம், ஆதாரம், அடிப்படை. ஆகவே இந்த 6 காரகங்களும் முதல்ல என்ன? ஆள், கர்த்தா, இரண்டாவது கர்ம, மூன்றாவது கரணம், நான்காவது சம்பிரதானம், அடுத்து அபிதானம், அடுத்து அதிகரணம். இந்த 6ம் சேர்ந்து இந்த 6ல் தான் இந்த செயல்களை உற்பத்தி ஆகுமா. செயலானது, கிரியையானது உற்பத்தி ஆகின்றது. இந்த 6ம் ஒரு செயலுக்கு காரணமாக இருந்தாலும் இந்த 6ம் இருந்தால்தான் செயலே உற்பத்தி ஆகும் அப்படின்னா இல்லை. இந்த 6ல் 1, 2 இருந்தால் கூட போதும், செயலானது நிகழும். அதையும் நாம் பார்க்கணும். இந்த 6லேயே 6ம் இருந்தால் தான் அப்படிலாம் இல்லை. பார்க்கின்றான் என்ற செயல் இருக்க, பார்ப்பவனும் பொருளும் இருந்தால் என்ன? பார்க்கின்றான் செயல் நிகழ்ந்து விடும். ஆக கர்மத்தையும் அந்த பார்க்கின்றான் என்ற இடத்துல அது கர்மத்தையும் நமக்கு காட்டி தருகின்றது, அது செய்பவனையும் காட்டி தருகின்றது. பார்த்தல் என்பது அங்கு நிகழ்கின்றது, பார்ப்பவனை நமக்கு அது காட்டி தந்து விடுகின்றது. ஆக எதை பார்க்கின்றான் என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கர்த்தா அவசியம். ஆளே இல்லாத என்ன செயல் நடக்கும்? இவ்விதம் எல்லா விதமான செயலுக்கும் காரணமாக இருப்பது இந்த 6 விதமான காரகம். இதைத்தான் விபக்தி அல்லது வேற்றுமை சொல்றோம். இந்த காரகத்திலிருந்து உற்பத்தி ஆவது கிரியா, அந்த கிரியையிலிருந்து உற்பத்தி ஆவது பலன். இனி இவ்வளவு சொல்லி என்ன சொல்றோம்? இந்த இலக்கணத்தை நீங்க அப்படியே விட்டு விட்டுங்கள், மறந்து விட்டாலும் பரவாயில்லை, வேதாந்தத்துக்கு வருவோம். ஏன் பின்ன சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்காக இங்க சொல்றோம். ஆக காரகம் என்பது ஒரு விதமான துவைத புத்தி. துவைத புத்தி. ஒருவர் ஒரு செயலை செய்கின்றார், அப்பொழுது நான் இதை செய்கின்றேன், கொடுக்கின்றேன், பேசுகின்றேன், எடுக்கின்றேன் அப்படி சொல்றோம். அப்போ இந்த அகில பிரபஞ்சத்தை அவர் என்னமாக பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றால் துவைத புத்தியோடு, செயலோடும், கருவிகளோடும், காரகத்தோடும் தான் அவர் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுள்ளார். அது நம்முடைய புத்தியில் இப்படி தெளிவாக இல்லாவிட்டால் இதுதான் உண்மை, இப்படிதான் நிகழ்ந்து கொண்டுள்ளது, தான் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக காரக ரூபமான துவைத புத்தியோடு தான் நாம் வாழ்கின்றோம், பார்க்கின்றோம், நடக்கின்றோம், எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் இந்த உலகத்தை பார்க்கறது ஒரு விதமா இருக்கு, நாம் அந்த உலகத்தை இப்படிதான் செயல்களை செய்து கொண்டுள்ளோம் என்று சாஸ்திரம் சொல்லும் பொழுது ஓஹோ, நம்ம ஏற்கனவே அப்படிதான் இருந்துகிட்டு இருப்போம், செய்துகிட்டு இருப்போம், புரிகின்றது. அவ்வளவுதான் சாஸ்திரம் சொல்றதுனால புரியும். ஒருத்தர் சொன்னார், சில பேருக்கு நல்ல ஒரு ஆடு கோழியை பார்த்தா அவங்க காரகமாக பார்ப்பாங்க. ஒரு நல்ல அழகான சேவல் இருக்கு, முருக பக்தர் என்ன பார்க்கிறார்? முருகனுடைய ஆமா அப்படி பார்க்கிறார். இன்னொருத்தர் சொல்றார் 4 கிலோ தேருன்னு சொல்லி பார்க்கிறார். அது அவருடைய பார்வை, அவர் அதை காரகமா பார்க்கிறார். ஆக பகவானுடைய படைப்பு எவ்வளவு அழகா இருக்கின்றது என்றும் பார்க்கலாம். அப்படி இந்த உலகத்துல நம்முடைய திருஷ்டி, நம்முடைய பார்வை எப்படி இருக்கின்றதாம்? செயலுக்கு காரணமாகவே துவைத புத்தியுடனே இருக்கின்றது. இது ரொம்ப அழகான ஒரு கருத்து. இது இந்த உலகத்துல நம்முடைய எல்லாம் என்ன? துவைத புத்தியுடனே, செயலுக்கு காரணமாகவே நாம் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கோம். இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்லுகின்றார், அதுக்கு தான் வர்றோம். ஞானி இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது காரக புத்தியுடன், பேத புத்தியுடன் பார்ப்பதே இல்லை. 6 விதமான பேத புத்தியுடன் பார்ப்பதில்லைன்னு சொல்றார். பேத புத்தி ஞானிக்கு இல்லை, அதுதான் கடைசியில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டும். பேத புத்தி ஞானி. கண்ட இடமெல்லாம் நின் காட்சி என்றே நின்ற என்னை பண்டுமின்று நின்ற என்னை பார்த்து இறங்க வேண்டாவோ, தாய்மலர் அழகாக சொல்வார். கண்ட இடமெல்லாம் நின் காட்சி என்று. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். காரகம் சொன்னா கிரியை உற்பத்தி ஆவது, கிரியை உற்பத்திக்கு காரணமான காரக புத்தி, துவைத புத்தி இந்த உலகத்துல ஞானியிடம் இல்லை. கையால் தொழில் பண்ணல் பூஜை மண்ணோட 5 வயங்குயிர் யாவுமே அண்ணலே நின் அருள் வடிவாகுமே. தாய்மலர் அழகா சொல்றார். நம்ம கண்ணால் காண்பதும் காட்சி, கையால் தொழில் செய்யல் பூஜை மண்ணோட 5 வயங்குயிர் யாவுமே அண்ணலே நின் அருள் வடிவாகும். எப்படி பார்க்கிறார் பாருங்க. அப்ப என்ன, இந்த காரக புத்தியோடு துவைத புத்தியோடு பார்க்கல என்பதை எல்லா ஞானிகளும் சொல்லத்தான் சொல்றாங்க. தாய்மலரும் சொல்றாருங்க. பகவானுடைய கீதையில இந்த கருத்தை தான் இங்க பேசப்படுது. ஆக காரகம் என்றால் கிரியை உற்பத்தி ஆவது, கிரியை உற்பத்தியாக காரணமான காரக புத்தி, துவைத புத்தி
இந்த உலகத்தில் ஞானிக்கு இல்லவே இல்லையா. அந்த காரகத்தை கிரியையை மனதிலிருந்து நீக்கிவிட்டான். எந்த காரகமும் அவன் மனதில் இல்லை. அப்படி என்றால் என்ன? யாரையுமே எதையுமே கர்த்தாவாக, பொருளாக, காரணமாக, இல்லை கரணமாக, சம்பிரதானமாக, அபிதானமாக எதுவுமே அவன் பார்ப்பதில்லை. அவைகளையெல்லாம் ஞானத்தினால் நீக்கிவிட்டான். ஞானத்தினால் நீக்கிவிட்டான். அதை பகவான் இங்கே எப்படி சொல்கின்றார்? உலகில் உள்ள எல்லோருக்கும் காரக புத்தி இருக்கின்றது. காரகம் என்றால் உலகத்தை நாம் 6 விதமாக பிரித்து இந்த உலகத்தில் செயல்களை செய்து கொண்டுள்ளோம். ஆக பிரித்து இந்த இருமை துவைத புத்தியுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இருமை என்ற உணர்வானது ஞானிக்கு இல்லை. என்ன? எல்லாமே அனைத்துமாய் நின்றாயே யான் வேறு. சொல்றேன், அனைத்துமாய் நின்றாயோ, நான் வேறையா? என்ன? எல்லாம் நீ தான் நான் தான் நீ. அந்த அறிவு அவன் மனதில் திடமா இருக்கான். அனைத்திலும் அவன் பிரம்மத்தையே பார்க்கின்றான். அதில் பிரம்ம திருஷ்டி, பிரம்ம என்கின்ற பார்வை அவனுக்கு இருக்கின்றது. எது பார்த்தாலும். ஆக காரகம் இல்லாமல் ஒரு கர்மம் வந்தால் அது கர்மம் இல்லை. அதுதான் பகவானுடைய லாஜிக்குங்க. காரக புத்தி இல்லாமல் ஒரு செயலை ஒருவன் செய்தால் அது ஞானிக்கு தான் முடியும். அவன் அப்படி செய்வதால் அவனுக்கு எந்த பந்தமும் இல்லை. அதுதான் பிரம்ம திருஷ்டின்னு சொல்லிப்பார். பலனில் ஆசை இல்லை என்பது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. எல்லோராலும் புரிஞ்சுக்க முடியுது. இங்கு இவன் பிரம்ம திருஷ்டியோடு உலகத்தில் செயல்களை செய்து கொண்டுள்ளான். ஆகவே காரக புத்தி இல்லை அல்லது இருமை உணர்வு இல்லாமல் செயல் செய்து கொண்டிருக்கிறான். யோசித்து பார்த்தா தான் நமக்கு புரியும். காரக புத்தியோடு ஒரு செயல் உற்பத்தி ஆகியிருந்தால் அந்த செயல் அவசியம் பலனை கொடுக்கும். காரக புத்தி இல்லாமல் ஒரு செயல் உற்பத்தி ஆகியிருந்தால் அந்த செயல் செய்யாமைக்கு இல்லாமைக்கு சமம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கார். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? கையை காலில் ஒரு மாதிரி ரகளை செய்து எட்டி உதச்சிடுறார். பக்கத்தில் இருக்கிறவருக்கு சரியான ஒரு அடியை கிடைச்சிடுது. அது யார் பொறுப்பு? அவரை பொறுப்பாக்க முடியுமா? முடியாது. தூக்கத்தில் உதச்சிட்டு என்ன பண்ணுறது? ஜாகிரதை என்ன பண்ண, அடுத்த நாள் அங்கே பக்கத்தில் போக தனியாக ரூம் கொடுத்துருப்போம். அது போல காரக புத்தி இல்லாமல் செயல்கள் நிகழ்ந்தால் அந்த காரக புத்தி இல்லாமல் செய்கின்ற செயலானது விளைவை தருவதில்லை, பாப புண்ணியத்தை தருவதில்லை, சுகதுக்கத்தை தருவதில்லை. ஆகவே ஞானியும் இப்படி செய்வதால் அவன் இது எதிலும் பந்தப்படுவதில்லை. இல்லை, மேலும் விஷயங்கள் இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.